கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஏசாயா 37 பார்த்தோம். 37 கர்த்தர் எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு எசேக்கியா தீர்க்கதரிசி அசிரியா ராஜா என்னென்னலாம் சொன்னாரோ அந்த இதெல்லாம் எசேக்கியேல் ராஜாவுடைய ஊழியக்காரங்க சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஆலயத்தில் போய் அழுது ஜெபம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஜெபம் பண்ணும்போது ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்கிறாரு, ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு அப்படின்னா, விண்ணப்பத்தெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார் கேட்டார். விண்ணப்பம் பண்ணனால அசிரியா ராஜா குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, உனக்கு ஒரு அடையாளமாக இருக்குன்னா அடையாளம் தான் கேட்குறான். எனக்கு ஏதாவது அடையாளத்தை காண்பீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறான், விண்ணப்பம் பண்ணான். அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறாரு. அசிரியா ராஜாவை சனகீர் மித்தம் நீ நோய்க்கு விண்ணப்பம் பண்ணினால அந்த விண்ணப்பம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த அடையாளம் இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறது. வருஷத்தில் நம்ம விளைச்சல் விவசாயம் செய்யும்போது அந்த பயிர் என்ன செய்யும், தப்பி பயிராகணும்னா நம்ம விதைக்காதபடிக்கு முன்னால் விளைஞ்சல் உள்ள பயிர் என்ன செய்யும், அது ஒன்று தப்பி கிடக்கும். அப்போ அது என்ன செய்யும், அது தன்னால் தண்ணி பண்ணிட்டு இருந்தால் போதும், தன்னால் என்ன செய்யும், அது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது அப்படி தப்பி பயிராதையும் 2ஆம் வருஷத்தில் தானாய் விளைகிறது. தானாக என்னச்சது விளையுது. நம்ம விளைக்கலை, ஆனால் மழை தண்ணி எல்லாம் இருந்தது, தானாக என்னச்சது அது விளையுது. 3ஆம் வருஷத்தில் என்ன செய்கிறோன்னா விதைக்கிறோம். முதல் வருஷத்தில் தப்பி பயிராகுது. பாட்டு பயிர் தன்னால் என்னச்சது முளைக்கு வைக்குது, அப்படி தப்பி பயிராகுது. அடுத்த வருஷத்துலையும் அதே போல் விளைக்காதபடிக்கு தானாகுது. 3ஆம் வருஷத்தில் விதைக்கிறோம். விதைத்து அதை என்னச்சது அறுத்து அந்த திராட்சை தோட்டத்தில் நாட்டி அவங்களும் கனிகளை நீங்கள் என்ன செய்யுங்க, புசிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்கிறார். அடையாளம் இப்படி சம்பவிக்கும்னு சொல்லி. அதே போல் தான் எப்படி அது தப்பி எடுத்து இது சரியாக வருதோ, இதே போல் யூதா வம்சத்தாரில் யாரெல்லாம் தப்பி மீந்திருக்காங்களோ, எப்படி அந்த விவசாயத்தில் பயிர் தப்பி பயிராதுன்னு சொல்லி பார்க்குறோமோ, அதே போல் யூதா வம்சத்தாரில் யாரெல்லாம் தப்பி மீந்திருக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா மறுபடியும் என்ன செய்வாங்களாம், கீழே வேறு பெற்று மேலே என்ன செய்வாங்களாம், கனி கொடுப்பாங்களாம். அடுத்தால தானாக விளையுதுன்னு சொல்லி பார்த்தாலும் அது மீதியாக இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் தப்பி கனி கொடுக்குதுன்னு சொல்லி பார்த்தாலும் அது தப்பினவர்கள் சீயோன் மலையிலேருந்து என்ன செய்வாங்களாம், புறப்படுவாங்களாம். சேனையுடைய கருத்திரின் வயராக்கியும் இதை செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு உதாரணத்துக்கு அந்த பயிரை வச்சு என்ன சொல்லி ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாப்புல ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜா குறித்து நீ என்ன செய்ய வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். அசிரியா ராஜா என்ன செய்ய மாட்டான்னா, இப்போ அசிரியா ராஜாவுக்கு தானே நான் தப்பி போகாபடி பார்ப்பேன், எல்லோரும் எங்கிட்ட வாங்க, எசேக்கியா ராஜாட்ட சொல்ல கேட்காதங்க, எசேக்கியா ராஜா கர்த்தர் பக்கம் திரும்புங்க வைப்புன்னு சொல்லுவான், அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, எல்லாம் போகாதங்க, நான் உங்களுக்கு அப்படி நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டுவேன், அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான்ல. அதுக்கு தான் கர்த்தர் அதுக்கு தானே வேதனையில் இருக்கிறான். அதனால கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் அசிரியா ராஜா குறித்து இந்த நகரத்துக்குள்ளே அவன் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க முடியாது. இந்த நகரத்துக்குள்ள அவன் என்ன செய்ய முடியாது, அம்பு எய்யவும் முடியாது. இதுக்கு முன்பாக அவன் என்ன செய்ய மாட்டான், எப்படியே வரலையோ அதே போல் இனி அவன் என்ன செய்ய மாட்டான், உங்கள் எருசலேம் பட்டணத்தில் என்ன செய்ய முடியாது, கொத்தலாம் அவன் போட முடியாது. இந்த நகரத்துக்குள்ள அவன் என்ன செய்ய மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். எப்படி வந்தானோ வந்த வழியை அவன் என்ன செஞ்சுவான், திரும்பி போயிடுவாங்கிறாரு. அதான் அந்த பயிரை வச்சு குறித்து அந்த யூதா வம்சத்தாரில் தப்புனவர்களையும் குறித்து பேசி உதாரணத்துக்கு அதை ஒரு அடையாளமாக சொல்கிறாப்புல. அதனால அசிரியா ராஜாவுக்கு பயப்படான்னா அவன் நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எப்படி வந்தானோ அந்த வழியை நினைச்சுக்கிறோம், அவன் போயிடுவான், திரும்பி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா, என் தாசனாய் தாவீதின் மித்தமும் தானே கர்த்தர் என்ன செஞ்சார், இஸ்ரவேல் தேசத்தை ரட்சித்து பாதுகாத்து கொண்டு வந்தார். அந்த யூதா வம்சத்தார் யார், தாவீதின் வம்சத்தில் உள்ளவங்க. அதான் சொல்கிறது, தாவீதின் நிமித்தம் தாசனாய் தாவீதின் மித்தமும் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு நான் என்ன செய்வேன், இதுக்காக நான் ஆதரவாக இருப்பேன்னு சொல்லிட்டு இது கர்த்தர் உரைக்கிறார் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு அடையாளத்தை சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, அப்புறம் சொல்கிறாரு கர்த்தருடைய தூதன் அது சொல்லி முடிக்கவும் அடையாளத்தை தான் சொல்கிறாங்க. இப்போ சொன்னபடி அந்த நகரத்துக்குள்ளே அசிரியா ராஜா பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார்ல, அதே போல் இப்போ என்ன சொன்னால் கர்த்தருடைய தூதன் நினைச்சுறாரு புறப்பட்டு
அசிரியன் பாளையத்தில் 1,90,000 பேரை என்ன செஞ்சுட்டானா, சங்கரிச்சிட்டானா. கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியா தேசத்தில் 1,90,000 பேரை என்ன செஞ்சுட்டான், சங்கரிச்சிட்டான். இப்போ அதிகாலமே எழுந்திருக்கும் போது அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, செத்த பிரேதங்களாக கிடக்குறாங்க. இப்போ யார், எசேக்கியா அசிரியா ராஜாவுக்கு தான் பயந்துட்டு இருந்தான். இப்போ கர்த்தரை அங்கே யுத்தம் பண்ணிட்டாரோ, யுத்தம் பண்ணி என்ன செஞ்சுட்டாரு, அவங்கள சங்கரித்து போட்டுட்டாங்க. அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனகெரிப் இப்போ என்ன செய்யறான், இப்போ எல்லாரும் செத்த பிரேதங்களாக தன்னால் கிடக்காங்க. யாரும் யுத்தத்துக்கு வரல, ஒன்றும் செய்யலை. ஆனால் தூதர்கள் என்ன செய்கிறாங்க, இவங்களெல்லாம் கொண்டு போட்டாங்க. கொண்டு போட்டாங்க. இப்போ பிரேதங்களாக கிடக்குன்னு இப்போ அசிரியா ராஜா என்ன செய்யலாம், இப்போ அவனுக்கு இப்போ அசிரியா ராஜா வந்து சனகெரிப் அவனுக்கு இப்போ தன்னாலே பயம் உண்டாயிடுச்சு. பயத்தினால அவன் என்ன செய்யறான், பிரயாணப்பட்டு போய் என்ன செய்யறான், இப்போ நினிவேல் வந்து இருந்துட்டான். நினிவேலேருந்து இருந்துட்டான். அவன் தேவனாகிய நிஸ்ரோத் கோவிலில் என்ன செய்கிறான், பணிந்து அவன் வந்து அசிரியர் ராஜா சனகெரிப்பு என்ன தான் வந்து விக்கிரங்களை தான் பணிந்து கொள்கிறவன். அதுதான் நிஸ்ரா கோயிலில் வந்து என்ன செய்கிறான், அந்த விக்கிரகத்தை என்ன செய்கிறான், பணிந்து கொண்டிருக்கிறான். அப்படி பணிந்து கொண்டிருக்கும்போது அந்த சனகெரிப் ராஜாவுடைய குமாரர்கள் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. வந்து அத்திரமேலத்தும் சரேசரம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தகப்பன் விக்கிரக கோயிலை பணிந்து கொண்டு இருக்கும்போது தன்னுடைய பெத்த பிள்ளைகளே 2 பேரும் வந்து என்ன செய்கிறாங்க, அந்த கோயிலேருந்து என்ன செய்கிறாங்க, வெட்டி கொண்டு போட்டாங்க. வெட்டி கொண்டு போட்டுட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த தேசத்தை விட்டு என்ன செய்கிறாங்க, தப்பி ஓடி போயிட்டாங்க. அது மாத்திரமில்ல, இப்போ அப்பாவுக்கு பதிலாக அவனுடைய மகன் எஸ்ரதோன் இருக்கான்ல, வெட்டி போட்டுட்டு இப்போ அவனே என்ன செய்கிறான்னா அதில் வந்து ராஜாவாக ஆயிட்டான். அந்த அசிரியா தேசத்துக்கு என்ன செய்கிறான், இப்போ அசிரியா சனகெரிப்பினுடைய மகன் யார், எஸ்ரதோன் வந்து அவன் பட்டத்துக்கு வந்து அங்கே அரசாட்சி செஞ்சிட்ருக்கான். இப்படி கர்த்தர் நினைச்சிடாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வந்து நின்னாலும் அவன் கர்த்தரை வந்து என்ன செய்றான், தேடான். கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செஞ்சான், எசேக்கியா விண்ணப்பம் பண்ணுறான். தீர்க்கதரிசிகள்கிட்ட என்ன செய்கிறான், மக்களை அனுப்பிவிட்டு என்ன செய்கிறான், ஸ்டாண்டார்டுகளை அனுப்பிவிட்டு இப்படிலாம் சனகெரிப் சொன்னான்னு சொன்னான். அப்போ எசேக்கியா என்ன செய்கிறான், ஒன்று வந்து கர்த்தரை தேடுறான், ஆலயத்தில் போய் என்ன செய்கிறான், கர்த்தரை தேடுறான். இன்னொன்று என்ன செய்கிறான், ஊழியக்காரனை தேடுறான். அப்படி செஞ்சதுனால கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு எதிராக வந்த இதை கர்த்தருடைய தூதனை அனுப்பி என்ன செஞ்சார், அந்த அசிரியா பட்டணத்து மக்களே என்ன செஞ்சுட்டா அழிக்கிறத பார்க்கும், ராஜாவையும் பெத்த பிள்ளையை கொன்றதை பார்க்குறோம். இதே போல் தான் நம்மளும் என்ன செய்யணும், நம்மளும் பயங்கர போராட்டத்தில் இருக்கலாம். நமக்கு பலவித சோதனைகள் இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாதவும் இருக்கலாம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம கர்த்தரை மட்டும் எசேக்கியாவை போன்று என்ன செய்யணும், உறுதியாக என்ன செய்யணும், நம்ம விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தரை ஆலயத்தில் போய் அழுது என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், இறங்குவார். எப்படி அவனுக்கு தூதர்களை அனுப்பி அந்த மக்களை சஞ்சரித்தானோ அதே நமக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்வார், தூதர்களை அனுப்பி நமக்கு என்ன செய்ய, யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயித்து தருவார். இதுலேருந்து நம்ம என்ன செய்வோம், கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும், உறுதியாக நம்ம பிடிச்சிக்கிடுவோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறது தரக்கூடாது. அண்ணால் பார்க்குறோம், அண்ணால் என்ன பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது அவளை சக்களத்தை அவளை வேதனைப்படுத்தும் போது என்ன செய்றா, கர்த்தருடைய ஆலயத்தில் போய் அழுது ஜெபிச்சுட்டு வரா. அதுக்கப்புறம் அவள் துக்கமாக இருக்கலை. கர்த்தர் அவளுக்கு என்ன செஞ்சுட்டாரு, ஒன்று தான் கேட்டா, ஆனால் 6 குழந்தை கர்த்தர் கொடுத்தாரு. இதே போல் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நம்ம அழுது ஜெபிக்கும்போது நமக்கு என்ன செய்யும், பதில் உடனே கிடைக்கும். ஆனால் அநேகர் என்ன செய்ய மாட்டாங்க, சோதனைகள் வந்த உடனே ஆலயத்தில் தேடுறது கிடையாது, ஆலயத்துக்கு போக மாட்டாங்க, கர்த்தரை குறை சொல்கிறது, இப்படிலாம் செய்யும்போது நமக்கு அற்புதம் நடக்காது. அப்போ சத்துரு வந்து என்ன செய்வான், மேற்கொண்டுட்டு தான் போயிடுவான். ஆனால் நம்ம சோறுக்கு இடம் விடாதபடிக்கு எசேக்கியா ராஜா போன்று என்ன செய்யணும், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்வோம், அழுது ஜெபிப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரங்களை தேடணும். வந்து கர்த்தருடைய ஊழியக்காரனை தேடனா, கர்த்தரை தேடனா, ஆலயத்தை தேடனா. அதனால் அவனுக்கு செஞ்சால் ஜெயத்தை எடுத்தான். அதே போல் நம்மளும் நினச்சிப்போம், இது இந்த 3க்கும் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நினச்சி வெடிப்பார். இப்போ இந்த சூழ்நிலையில் இப்போ அசிரியா ராஜா பட்டணத்து மக்களை கர்த்தர் அழிச்சிட்டார், ராஜாவை கொண்டுட்டார். இப்போ எசேக்கியா நினச்சா அவனுக்கு வியாதி வந்துருச்சு. வியாதி என்ன வியாதினா, மரணத்துக்கு எதுவான வியாதி வந்துச்சு. மரணத்துக்கு எதுவான வியாதி வந்த உடனே அவன் என்ன செய்றான்னா, இப்போ தீர்க்கதரிசியை தேடி போகிறான். ஏசாயா என்ன தீர்க்கதரிசி என்ன செய்றான், தேடி போகிறான். தீர்க்கதரிசிட்ட போய் சொல்கிறான், வியாதியாக இருக்கனால ஏசாயா தீர்க்கதரிசி இப்போ நினைச்சாருன்னா, இப்போ எசேக்கியாவை தேடி வர்றாரு. எசேக்கியா தேடி வர்றேன், ஏன்னா சுகம் இல்லாமல் இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி நினைச்சாரா, எசேக்கியாவை பார்க்குறதுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வர்றாரு. என்ன கர்த்தர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, இப்போ வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்து மரண சம்பவத்துக்கு போதுன்னா முன்கூட்டியே என்ன செஞ்சிருவார், கர்த்தர் சொல்லிடுவார். அதே போல் ஒரு தேசத்தில் ஒரு சம்பவங்கள் நடக்க போதுன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக கர்த்தர் என்ன செஞ்சிருவார், முன்கூட்டியே இதெல்லாம் சொல்லிடுவார். அதே போல் இப்போ எசேக்கியா தீர்க்கதரிசி, எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி வேண்டுதெல்லாம் பண்ணுறதுனால, கர்த்தருக்கு வைராக்கியமாக இருக்கிறதுனால, விக்கிரங்களெல்லாம் ஒழிச்சு போட்டதுனால
அவன் நினைச்சான் இப்போ வந்து அவனுக்கு மறிக்கக்கூடிய தருணம் வந்துட்டு வந்ததுனால கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, அவன் வந்து வியாதி வந்துருச்சு, அதெல்லாம் வந்து அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி, அவன் பிழைக்க மாட்டான், அவன் மறிச்சு போவான்னு சொல்லி நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சுறாரு, ஏசாயா தீர்க்கதரிசிட்ட சொல்லி விட்றாரு. அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் முன்கிட்டு வெளிப்படுத்துகிற மாதிரி இப்போ அவனுக்கு என்ன செய்றாரு, வெளிப்பாடு கொடுத்துருக்குறாரு. இப்போ அந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்போ ஏசாயா வந்து என்ன செய்றான், எசேக்கியாட்ட கர்த்தர் சொன்ன வார்த்தையை சொன்ன உடனே அவன் என்ன செய்றான், தன்னுடைய முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு இப்போ கர்த்தரை நோக்கி இடத்துல என்ன செய்றான், ஜெபிக்கிறான், விண்ணப்பம் பண்ணுறான். எப்படி விண்ணப்பம் பண்ணுறான்னா, தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ மறிச்சு போவா, உனக்கு வியாதி வந்துட்டு மறிச்சு போவான்னு கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் எசேக்கியா உடனே என்ன செய்றான், கர்த்தரை நோக்கி கேட்குறான். கர்த்தரை நோக்கி என்ன செய்யறான், விண்ணப்பம் பண்ணுறான். எப்படி விண்ணப்பம் பண்ணுறான்னா, கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதுன்னா நான் செய்தேன், அதை நினைத்தரலாம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணுறான். உங்களுடைய பார்வைக்கு நான் உண்மையாக நடந்தேன், உத்தமாக நடந்தேன், அதனால் நீ நினச்சி அதை எப்படி நடந்துங்கிறது உமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணிவிட்டு எசேக்கியா மிகவும் கர்த்தர்ட்ட நினைச்சான், அழுது நினைச்சான், ஜெபம் பண்ணுறான். அது ஜெபம் பண்ணோடனே இப்போ உடனே கர்த்தர் நினைச்சாரு, ஏசாயா மூலமாக தான் கர்த்தர் சொல்லி விட்டுருக்காரு. இப்போ அவன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே கர்த்தர் இப்படி சொல்லிட்டாரா வச்சுட்டாரு, முறுமுறுக்கலை. அவன் எதுவும் முறுமுறுக்கலை, கர்த்தர்ட்ட தான் அவன் வந்தாடுறான். இப்படி சொல்லிட்டேன்னா நான் உண்மை உத்தமாக தான் நடந்தேன், ஏன் எனக்கு இப்படி வந்துட்டுன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி அவன் அழுறான். அவன் நோக்கி அழுது ஜெபிக்கும் போது திரும்ப ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. ஏன்னா நம்ம வந்து எதாவது கேட்கும்போது உலகக்காரன் மூலமாக கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்காரு, அதுபோல் இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி அவன் வீட்டுக்கு அனுப்பி பேசுகிறாரு. இப்போ திரும்ப அப்படி அழுது ஜெபிச்ச உடனே திரும்பவும் ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது. என்ன கர்த்தர் என்ன பேசுகிறாருன்னா, நீ போய் எசேக்கியாட்ட போய் சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படின்னா, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய கர்த்தர், ஏன்னா யூதா வம்சத்தில் தான் எசேக்கியா இருக்கிறான். அப்போ யூதா வம்சத்தில் தான் தாவீது கர்த்தர் என்ன செஞ்சார், தெரிந்து கொண்டார். அதான் சொல்கிறாரு, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய கர்த்தர் சொல்கிறது என்னென்னா, உன் விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன், நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் என்ன செஞ்சேன், கண்டேன், இதை உன் நாட்களோட நான் 15 வருஷம் கூட்டுவேன் அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு சிலர்னா சரி கர்த்தர் சொல்லிட்டாரு, அப்போ நமக்கு இது மரணம் வர சம்பவிச்சுட்டு அது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் நினச்சிறாங்க பாரப்பட்டு அழுது ஜெபிப்பாங்க. அதே போல் இப்போ ஏசாயாவுக்கு சொன்ன வார்த்தைக்கு எசேக்கியா அழுது ஜெபிச்சதுனால கர்த்தர் எடுத்து செஞ்சுட்டாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை கண்டு உன் நாட்களும் இன்னொரு 15 வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிராராஜன் கைக்கு எப்படி தப்பு வித்தனோ இதே போல் நான் நினச்சிவேன், உனக்கு நான் ஆதரவாக இருந்து நான் தப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு ஏன்னா எசேக்கியா வந்து எப்போ நினைச்சாரு, அடையாளத்தை தான் கேட்பாரு. அடையாளத்தை கேட்குறதுனால அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஆகாசுடைய சூரிய கரிகாலத்தில் பாகைக்கு 10 பாகை பின்னிட்டு போகணுமா முன்னிட்டு போகணுமான்னு சொல்லி கேட்பாரு. அப்போ அவன் நினச்சதான் எனக்கு பின்னிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுவான். சொன்னதுனால கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அந்த சூரிய கடிகாரத்தில் பாகை இறங்கின சாயை நான் 10 பாகை நினச்சிவேன், நான் பின்னிட்டு திருப்பேங்கிறார். ஏன்னா முன்னிட்டு போனால் தான் வழக்கமாக போயிட்டுருக்கோம், அப்போ பின்னிட்டு போனால் தானே அது ஒரு அடையாளம். அதனால் அப்படி என்ன சொல்கிறப்பல அதன்படியே கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார், இது உனக்கு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏசாயா என்ன செய்கிறாரு, எசேக்கியா தீர்க்கதரிசிட்ட சொல்லிட்டு எசேக்கியா ராஜாட்ட சொல்லிட்டு அதே போல் கர்த்தர் சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த சூரிய கடிகாரத்தில் இப்போ வந்து நம்ம வந்து சாதா கடிகாரங்களை பார்க்க, அப்போ வந்து சூரிய கடிகாரங்கள் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் அந்த சூரிய கடிகாரத்தில் நினச்சிடாரு 10 பாகை என்ன செஞ்சுட்டு பின்னிட்டு திரும்ப பண்ணிட்டாரு. இப்போ அவனுக்கு அது அடையாளம் ஆகிட்டா. இப்போ இந்த சமயத்தில் என்னென்னா கர்த்தர் தான் வெளிப்பாடு கொடுத்துட்டானே, சாக மாட்டான், நீ பிழைப்பா, 15 வருஷத்தை கூட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ எசேக்கியா ராஜா என்ன செய்கிறான்னா, அப்படி சொன்னபடியே வியாதிப்பட்டான். வியாதியிலேருந்து நினைச்சிடறான், விடுதலை கிடைச்சதுனால வியாதிலேருந்து சொஸ்தமான உடனே ஒரு நகல் எழுதுறான். என்ன எழுதுறான் அப்படின்னா, நான் வந்து என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராதபடிக்கு பாதாளத்தின் வாசலுக்கு தான் நான் உட்படுவேன்னு சொல்லி என் நாட்கள்லாம் அறுப்புண்டு போயிருதுன்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா அவன் சொல்ல நமக்கு வந்து மரணம் சம்பவிக்க போகுது அப்படிங்கிறனால நம்ம பாதாளத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டான். நம்ம வந்து நினச்ச நாள் வரைக்கும் உயிரோடு இருக்க முடியலேன்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டாலும் அதுக்கு தான் அவன் சொல்கிறான். நான் சொன்னேன், கர்த்தரை இனி நான் உயிரோடு இருக்கிற தேசத்தில் நினச்ச முடியாது, தரிசிக்க முடியாது, உயிரோடு இருந்து தேசத்தில் ஜனங்களை தரிசிக்க முடியாது, அதான் சொல்ல உயிரோடு தரிசிக்க முடியாது. இனி நான் பூலோக குடிகளிலிருந்து நான் மனுஷரை நினைச்ச முடியாது, நான் காண முடியாது. ஏன்னா மறிச்ச ஒரு மனுஷங்களை உயிரோட பார்க்க முடியாதுல்ல, பூலோகத்துக்குடி மக்களை பார்க்க முடியாதுல்ல, அதான் அவர் சொல்கிறது, தரிசிக்க முடியாது, தேசத்துல இருந்து ஜனங்களை உயிரோட பார்க்க முடியாது. என்னுடைய ஆயுசு வந்து ஒரு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு போயிருந்து நினைச்சேன் அப்படிங்கிறாரு. ஒரு மேய்ப்பனுடைய கூடாரம்னா ஆடுகளை மேய்க்கும் போது நினச்சிவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள்
ஒரு வாரம் 2 வாரம் ஒரு இடத்துல தங்கி இருந்து என்ன செய்வாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு போவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு கூடாரம் மாதிரி போட்டு எல்லாம் தங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேறு இடத்துக்கு போகும்போது அதை என்ன செய்வாங்க, பிரித்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதை தான் சொல்கிறான், அந்த மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல் என்னை விட்டு பெயர்ந்து போயிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாரு. நெய்கிறவன் பாவி அறுக்கிறவன். நெய்கிறவனை இப்போ துணி நெய்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, பாகை போட்டு செய்கிறாங்க. செஞ்சுட்டு அந்த குறிப்பிட்ட இது வந்தோடனே என்ன செய்வாங்க, அதை அறுத்து கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதே போல் தான் என் ஜீவன் நினச்சது இருக்குன்னு நினச்சேன். கத்திர என்னை இந்த துணி நெய் பாவுலேருந்து அறுக்கிறது போல் என்னை அறுத்துட்டு விடுதான் நினச்சேன். இன்று இரவுக்குள்ளே நினச்சிடுவேன், நான் மறித்து போயிடுவேன்னு நான் நினச்சேன். விடிய காலம் மட்டும் கூட நினச்ச மாட்டேன், நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லி நான் நினச்சேன். எப்படி ஒரு சிங்கத்தில் உள்ள எலும்பை கர்த்தர் நொறுக்கி போடுவாலோ அதே போல் என் எலும்பெல்லாம் நொறுக்கப்பட்டுட்டு இன்று இரவுக்குள்ளே நான் செத்து போவேன்னு நினச்சேன். ஒரு நம்மட்டை போலையும் ஒரு தகவலான் குருவியை போல நான் என்ன செஞ்சேன், நான் கூவினேன், நான் இப்படி மறித்து போயிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் பாதாளத்துக்கு போயிடுவேனோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டை போல நான் தகவலான் குருவியை போல் நான் என்ன செஞ்சேன், நான் கூவினேன். ஒரு புறாவை போல் நான் என்ன செஞ்சேன், நான் புலம்புனேன். என் கண்கள் உயர பார்க்கறதுனால நினச்சது பூத்து போயிட்டு. நான் கண்கள் உயிரை பார்த்து பார்த்து அழுது, எனக்கு இப்படி வியாதி ஆயிடுச்சு, நான் பிழைப்பானான்னு சொல்லி அழுதாரில்ல, அதுக்கு தான் நான் ஒடுங்கி போய் என் காரியத்தை மேற்கொட்டு கொள்ளன்னு சொல்லி கூட நான் என்ன செஞ்சுட்டேன், நான் சொன்னேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், அவருடைய கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சுட்டாரு, வாக்கு கொடுத்துட்டாரு, வாக்கு அள்ளிட்டாரு, அந்த பிரகாரம் செய்வார். அதனால் நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிஞ்சிட்டு நம்முடைய ஆத்மா மரணத்துக்கு கசப்பு உருவாகிட்டு அப்படின்னு சொல்லிலாம் நான் என்ன செஞ்சேன், நான் நினச்சேன். ஆனால் இவைகளினால் மனுஷன் நினச்சி பிழைக்கிறாங்க, இவைகள்லாம் எனக்கு உயிராக இருக்குது, என்னை சொஸ்தப்படவும் பிழைக்கவும் பண்ணினேன், நான் இப்படிலாம் நினச்சேன். ஆனால் எனக்கு என்ன செஞ்சது, எனக்கு சுகத்தை கிடைத்திருங்க, எனக்கு என்ன செஞ்சு பிழைக்க பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சொன்னால் நான் சமாதானத்துக்கு பதிலாக எனக்கு சமாதானமாக இருக்கிறது போல எனக்கு கசப்பு, ஆனால் வியாதி வந்தாலே கசப்பு தானே, அந்த கசப்பாக இருந்துச்சு. தேவரை என் ஆத்மாவை நேசித்து என்னையை என்ன செஞ்சிரு, அழிவுக்கு என்ன செஞ்சிரு, என்னை குளிக்கு விளக்கிட்டுரு, என் பாவங்களெல்லாம் முதுகுக்கு பின்னால் என்ன செஞ்சுட்டு எரிந்து போட்டுட்டாரு. இனி நான் நினச்ச மாட்டேன், பாதாளத்தில் போய் நினச்ச மாட்டேங்க மாட்டேன். பாதாளம் கர்த்தர் என்ன செய்யாது, துதிக்காது, பரலோகம் தான் கர்த்தர் துதிக்கும். அதான் சொல்கிறாரு, பாதாளமே துதியாது, மரணமே போற்றாது, குழியில் இறங்குறோம் இப்படிய சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க, தியானிப்பில்லை. குழியில் பாதாளத்துக்குள்ளே போகிறவங்க சத்தியத்தை தியானிக்க முடியுமா, முடியாது. அந்த பாதாளம் தியானிப்பதில்லை. நான் என்று செய்கிறது போல் நான் உயிரோடு இருக்கிறவன் மட்டும் தான் நினச்சிவான் உண்மை துதிக்க முடியும், மறுத்தவங்க துதிக்க முடியாது. அதனால் ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு எப்படி சத்தியத்தை தெரிவிக்கிறானோ அதே போல் கர்த்தர் நீர் என்ன செஞ்சு எனக்கு சத்தியத்தை தெரிவித்து என்னை ரசிக்க வந்தீங்க. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நான் நினச்சிவேன், கர்த்தருடைய ஆலயத்தில் போய் நினச்சிவேன், நான் கீத வாத்தியங்களை வாசித்து நான் பாடுவேன்னு சொல்கிறான். ஏன்னா அவன் ஆலயத்தில் போய் தான் விண்ணப்பம் பண்ணனான். இப்போ அவன் என்ன செய்கிறான், நான் ஆலயத்தில் போய் நினச்சிவேன், எனக்கு நீ ஜீவனை தந்துட்டீங்க, என்னை ரசித்துட்டீங்க, அதனால் நான் உயிரோடு இருக்கிறனால நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நான் நினச்சிவேன், ஆலயத்தில் போய் கீத வாத்தியங்களை நான் வாசித்து நான் பாடுகளை பாடுவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிடறான். ஒரு நிருபத்தை நினச்சிடறான், எழுதுகிறான். அது சொஸ்தமான உடனே அப்படி ஒரு கடிதத்தை நினச்சிடறான், எழுதி வச்சுட்டு அப்படிலாம் செஞ்ச உடனே இப்போ என்ன செய்றான்னா, அவன் வியாதியாக இருக்கிறான்ல, நீ பிழைப்பான்னு சொல்லி சொன்னதுன்படி ஆனால் இதை பற்றி என்ன செய்கிறான், பாடல்களாக பாடி நான் செய்வேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி என்ன செய்கிறான், எழுதி வைக்கிறான். இந்த சமயத்தில் இப்போ என்ன செய்கிறாங்க, அத்திப்பழத்தை அடைய என்ன செய்கிறாங்க, கொண்டு வராங்க. அத்திப்பழத்தில் உள்ள அடையை கொண்டுட்டு அவன் பிளவின் மேலே என்ன செய்கிறாங்க, பற்று போடுறாங்க. எந்த இதுலலாம் அவனுக்கு வியாதி இருக்குதோ அந்த வியாதியின் மேலெலாம் என்ன செய்கிறாங்க, அந்த அத்திப்பழத்தை அடையை கொண்டு என்ன செய்கிறாங்க, அதை ஒட்டி வைக்கிறாங்க. ஒட்டி வச்சா அப்பொழுது பிழைப்பான் என்று ஏசாயா என்ன செஞ்சான் சொல்லியிருந்தான். வியாதி நீங்கி பிழைப்பீர்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் கொண்டு வச்சா நீ பிழைப்பீர் அப்படின்னு சொல்லி ஏசாயா என்ன செஞ்சுட்டாரு அவர்கிட்ட சொல்லியிருந்தாரு. அதன்படியாக அத்திப்பழத்தை அட்டை கொண்டு ஏசாயா மேலே கொண்டு இசைக்க மேலே வைக்கிறாங்க. வச்ச உடனே அவன் என்ன செய்கிறான், விடுதலை கிடச்சோடனே இப்போ இசைக்க என்ன செய்தான், நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னன்னு சொல்லி கேட்குறான். இப்போ அவனுக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நான் அங்கே போய் ஏதாவது பாத்தியங்களே பாடுவேன் அப்படின்லாம் சொல்கிறான். அதற்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்படி என்ன வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சமயத்தில் இப்போ எல்லாம் விடுதலை ஆனதை பலதானின் குமாராகிய மெரோதாக் பலதான் என்னும் பார்வோன் ராஜா என்ன செய்கிறான், இது கேள்விப்படுறான். எசேக்கியா ராஜா வியாதியில் இருந்தானே, சொஸ்தமாயிட்டானே அப்படின்னு சொல்லி அந்த செய்தி என்ன செய்றான், கேள்விப்படுறதுக்கு என்ன செய்றான்னா, அவனிடத்துக்கு எசேக்கியா ராஜா கிட்ட நிருபத்தையும் வெகுமானத்தையும் அவனுக்கு என்ன செய்தான், அனுப்பிவிட்டு அவன் வியாதி நீங்கி சொஸ்தமாயிட்டானா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்றான், அந்த
பாபிலோன் ராஜா மரதாப்பாலா தானே நினச்சிடறான், ஆட்களை அனுப்பிவிடுறான். அனுப்பிவிட்டோன்னா அவங்க வந்து நினச்சிடறாங்க, எசேக்கியா நினச்சிடறான். இப்போ அந்த பாபிலோன் ராஜா அனுப்பிவிட்ட ஆட்கள் வந்து எசேக்கியா ராஜாட்ட வந்த உடனே நினச்சிடறாங்க, எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து சுகமில்லாமல் இருந்தால் நமக்கு விடுதலை கிடச்சிருச்சு, நம்மளை பார்க்குறதுக்கு வேறு தேசத்தில் உள்ள ராஜா ஆட்கள் எல்லாம் அனுப்பியிருக்காரு, நமக்கு வெகுமானங்களாம் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிடறான். அந்த சந்தோஷத்தில் தன்னுடைய அரண்மனையில் உள்ள பொருட்கள் எல்லாமே நினச்சிடறான் அவங்ககிட்ட எடுத்து காமிக்க ஆரம்பிச்சிட்டான். தன் பொக்கிஷ சாலை, வெள்ளி, பொண்ணு, கந்தவர்க்கங்கள், பரிமள தளங்கள், தன் ஆயுத சாலையில் உள்ள பொருட்கள், பொக்கிஷ சாலைகளில் உள்ள எல்லா பொருளையும் நினச்சிடறான். எசேக்கியா ராஜா அவங்ககிட்ட வந்து நினச்சிடறான் தன்னோட அரண்மனையில் உள்ள பொருட்கள் எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு காமிக்காத பொருள் ஒன்றுமே கிடையாது. இவங்க வந்து வேறு தேசத்து மக்கள், கர்த்தரை பின்பற்றாத மக்கள். ஆனால் இவங்ககிட்ட என்ன செஞ்சிட்டான்னா, அவங்கள நல்லா விசாரிக்க வந்ததை பார்த்து அப்படியே மனது உருகி என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் காமிச்சிட்டான். அப்படி காமிச்ச உடனே இப்போ ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அது வெளிப்பாடு கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்த உடனே இப்போ ஏசாயா தீர்க்கதரிசி என்ன செய்யறான், நேராக எசேக்கியா தீர்க்கதரிசி ராஜாட்ட வர்றாரு. வச்சுதாரு என்ன பேசுறாருன்னா, உன்னோட அரண்மனைக்கு வந்த மக்கள் எங்கேருந்து வந்தாங்க தெரியும், ஆனால் உன்கிட்ட கேட்குறாங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு சொல்லி எசேக்கியா கேட்குறாங்க. அப்போ கேட்ட உடனே அஞ்சுதான் பாபிலோன் இன்னும் தூர தேசத்துலேருந்து என்ன செஞ்சாங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஏசாயிட்ட சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, உங்களுடைய வீட்டில் என்னத்தெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி ஏசாயா கேட்குறாரு. கேட்டதுக்கு எசேக்கியா சொல்கிறாரு, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் என்ன செஞ்சாங்க பார்த்தாங்க, என் பொக்கிஷங்களில் கூட நான் என்ன செய்கிறேன், அவங்களுக்கு நான் காண்பியாத பொருள் ஒன்றுமே கிடையாது, எல்லாவற்றையுமே நான் என்ன செஞ்சேன், நான் காண்பித்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஜெபம்னே அப்போ எசேக்கியா சொல்கிறாரு, சேனையில் கர்த்தருடைய வார்த்தை கேளும், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு சொன்னதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்கள் வரும், அப்போது வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் அவங்க என்ன செஞ்சுருவாங்க, அவங்களுக்கு வந்து எல்லாமே கொண்டு போயிடுவாங்க, பாபிலோனுக்கு கொண்டு போயிடுவாங்க. உனக்கு பிறக்க போயிடுற பிள்ளைகள், உனக்கு சந்ததியில் பிள்ளைகள் எல்லாமே என்ன செய்வாங்க, அவங்க வந்து ராஜா அரண்மனையில் வேலைக்காரராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லாது. உன் சந்ததியாரில் உள்ள குமாரர் எல்லாரும் நினச்சிடும் அங்கே போய் நான் உனக்கு வேலைக்காரட்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லணுன்னா இப்போ எசேக்கியா ராஜா ஏசாயிட்ட சொல்லி கேட்குறாரு, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லது தான் சொல்லிட்டு என் நாட்களிலாவது சமாதானமாக இருக்குமேன்னு சொல்லி சமாதானமும் உண்மையும் இருக்குமேன்னு சொல்லி கேட்டான். இவன் என்ன செஞ்ச வியாதி நீங்கி சொஸ்தமாவின்னு சொல்லும்போது எப்படி அழுது ஆண்டுட்டு ஆழத்தில் விண்ணப்பம் பண்ணானோ அதே மாதிரி இதையும் அழுது என்ன செஞ்சிரு விண்ணப்பம் சரியாக செஞ்சுட்டேன்னு சொல்லி கேட்டு விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். ஆனால் விடாதபடிக்கு தன்னுடைய நாட்கள் மட்டும் சமாதானம் உண்மையே இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு நாளைக்கு பார்ப்போம். கர்த்தர் தமது ஆசீர்வதிப்பாராக.